வணக்கம். பாரதிய இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மலைக்கோட்டை தர்மா. தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றுள்ளார். அவர் பதவி ஏற்றது மக்கள் அனைவரும், இந்து தமிழின மக்கள்கள், இந்து உணர்வாளர்கள் அனைவரும் வாக்களித்துள்ளார்கள். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகையில் பதவி ஏற்கும் பொழுது என்னுடைய வேட்பாளர்கள் யாரும் தவறு செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அதே போல் இங்கிட்ட ஒரு சிஸ்டம் கிடையாது, இங்கிட்ட ஒரு சிஸ்டம் கிடையாது, ஒரே சென்று தான் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, ஏத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதனுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேச்சை கேட்டு வேட்பாளர் யார் என்று தெரியாத மதுரை மக்கள் முஸ்தபா என்றவருக்கு வாக்களித்துள்ளார். அவரும் வெற்றி பெற்று இன்னைக்கு உங்களோட இருக்கிறார். அப்ப அவர் நீங்க யாரும் தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா தவறாக பேசலாமா? சிறுபான்மை மக்கள் மனதை குளிர் வைக்க பெரும்பான்மை மக்களான சனாதன கோட்பாட்டின் கொள்கைகள் உள்ள எங்களுடைய இந்து தமிழர்கள் மக்களை மனம் புண்படுறவர்கள் பேசலாமா? அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? எங்க கிட்ட பெரியார் இருக்காரு, அம்பேத்கர் இருக்காரு. ஆனா இன்னைக்கு தான் அவர் யாருன்னு தெரியும். அதற்கு முன்னாக அம்பேத்கர் கொள்கை எங்களுடைய கொள்கை, ஒட்டுமொத்த இந்து தமிழனின் கொள்கை அம்பேத்கர் கொள்கை. அவரை வைத்து இவர் தமிழகத்தில் ஒரு பதற்ற சூழ்நிலையை உருவாக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அவரை அழைத்து நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் மீண்டும் இந்த சனாதனத்தை பற்றி தமிழின பெரும்பான்மைகள் மனது புண்பட்டதற்காக அவரை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இதன் வாயில் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, முஸ்தபா மேல் நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், தமிழகத்தில் உள்ள இந்து தலைவர்களையும் இந்து கூட்டமைப்புகளை ஒன்று கூட்டி முஸ்தபாவோட அலுவலகமோ அல்லது அவருடைய வீடு முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று இதன் வாயில் தெரிவித்துக் கொள்கிறேன்.